السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد, அல்லாஹ்வினுடைய மகத்தான கிருபையினால் ஒவ்வொரு வாரமும் எவ்வித இடையூறுமின்றி அல்லாஹ்வினுடைய பெரும் கருணையினால் இந்த மக்களுக்கான மார்க்க அரங்கம் மக்களுக்கு ஒரு பெரும் பயனுள்ளதாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதனைத் தொடர்ந்து இன்ற வாரம் நம்முடைய மாணவர்கள் துல்ஹஜ் அதனுடைய மாதத்தை பற்றி, அதனுடைய நாட்களில் என்னென்ன சிறப்புகள், ஹஜ்ஜினுடைய சிறப்புகள், ஹஜ்ஜிற்குண்டான சில காரியங்கள், ஹஜ்ஜினுடைய நன்மைகள், இதனை பற்றி பல்வகையான தலைப்புகளுக்கு கீழே நம்முடைய மாணவர்கள் பேச இருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஆய்வரங்கத்தினுடைய முதலாவது பேச்சாளராக துல்ஹஜ் மாதத்தினுடைய சிறப்பு, அந்த 10 நாட்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நமக்கு முன்னால் பல விளக்கங்களை கொடுப்பதற்காக 6வது ஜும்ரா மாணவர் எம்ஐ முஹம்மது யூசுப் ஹாஃபிஸா அவர்கள் அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم. أما بعد، فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. صدق الله العليم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அவனின் அன்பும் அருளும் இருநக இரட்சகர் இறுதி தூதர் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னலாரின் மீதும், அன்னலார் அவர்களை அடியொற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், இறைநேசர்கள், குறிப்பாக இங்கே வருகை தந்துள்ள, இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் மீதும் நமது குடும்பத்தார்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அளவிலா கருணையும் என்றென்றும் குறைவின்றி நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வினுடைய அடியார்களே, அல்லாஹ்வினுடைய மகத்தான கிருபையால் நீண்ட நாட்களுக்கு பிறகு இது போன்ற மஜ்லிஸிலே, ஆய்வரங்கத்திலே அல்லாஹு தஆலா நம்மை ஒன்று கூட்டிருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். கண்ணியத்திற்குரியவர்களே, பொதுவாகவே எல்லா காலங்களிலும் அல்லாஹினுடைய அடியார்களாக இருக்கக்கூடிய நாம் அல்லாஹுவை வணங்கிக் கொண்டே தான் இருக்கிறோம். அதிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு சில காலங்களிலே, குறிப்பிட்ட ஒரு சில விசேஷமான மாதங்களிலே அல்லாஹுவை நாம் அதிகமாக வணங்கும்படி அல்லாஹு தஆலா தன்னுடைய ரஹ்மத்தாக ஒரு சில மாதங்களை இந்த உம்மத்தை முஹம்மதியாவிற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அப்படிதானே? அல்லாஹு தஆலா மாதங்களை 12ஆக பிரிக்கிறான். மாதங்களை 12ஆக பிரித்து அதிலே புனிதமான 4 மாதங்களை நமக்கு அல்லாஹு தஆலா அறிந்திருக்கிறான். அன்பிற்குரியவர்களே, துல் காயிதா, துல் ஹஜ், முஹர்ரம், ரஜப், இந்த 4 மாதங்களையும் இந்த உம்மத்தை முஹம்மதியாவிற்கு அல்லாஹு தஆலா ஒரு அருட்கொடையாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இன்றைக்கு நாம் துல் ஹஜ்ஜினுடைய மாதத்தை எதிர்பார்த்த வண்ணமாக நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நாம் முதலில் இந்த துல் ஹஜ்ஜினுடைய மாதத்தின் சிறப்பை நாம் விளங்க வேண்டும். இந்த மாதத்திலே எவ்வளவோ நிகழ்ச்சிகள் அல்லாஹு தஆலா அறிந்திருக்கிறான். அன்பிற்குரியவர்களே, நாம் ஆச்சரியப்பட்டு போவோம். இந்த துல் ஹஜ்ஜினுடைய மாதத்தில் தான் ஹதரத் இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். இந்த துல் ஹஜ்ஜினுடைய மாதத்தில் தான் ஆதம் அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்திலிருந்து இந்த புவியிற்கு இறக்கப்பட்டு அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது இந்த துல் ஹஜ்ஜினுடைய மாதத்தில் தான். ஹதரத் மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள் தூசிரா மலைக்கு சென்று அங்கே அல்லாஹுவை தரிசித்த மாதமும் இந்த
துல்ஹஜ்ஜினுடைய மாதம். இப்படி பல சிறப்புகள், தியாகத்தினுடைய மாதமும் இந்த துல்ஹஜ்ஜினுடைய மாதம். ஹதரத் இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய அந்த ஏவலுக்கேற்ப தன்னுடைய மகனாராகிய அருமை மகனாராகிய இஸ்மாயில் அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த மாதத்தில் தான் அறுத்து பலியிட துணிந்த அந்த நிகழ்ச்சிகளும் நடந்த மாதமும் இந்த துல்ஹஜ்ஜினுடைய மாதம். இப்படி இந்த மாதத்தினுடைய சிறப்புகளை குறித்து நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அன்பிற்குரியவர்களே, அவ்வளவு சிறப்புக்குரிய மாதம் இந்த துல்ஹஜ்ஜினுடைய மாதம். அன்பார்ந்தவர்களே, இந்த மாதத்திலே இந்த அளவுக்கு சொல்லுகிறார்கள் என்றால், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள் இருக்கிறது, இந்த முதல் 10 நாட்களை நாங்கள் 10,000 நாட்களாக நாங்கள் கருதுவோம் என்பதாக சொல்லுவார்கள். இப்போ இந்த முதல் 10 நாட்களிலே நாம் ஒரு முறை திக்ர் செய்தால் 10,000 நாட்கள் திக்ர் செய்த நன்மை, அவ்வளவு நன்மைகள், கோடி கணக்கான நன்மைகளை அல்லாஹ் தஆலா மிக இலகுவாக கொடுக்கிறேங்கிறான். இப்போ இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்களை நாம் முழுக்க இபாதத்திலேயே நாம் கழிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹஜ்ஜிலே ஒரு வசனத்திலே இப்படி சொல்லுவான், வதுகுரு ஸ்மல்லாஹி ஃபி அய்யாமின் மஅலூமாத், வதுகுரு ஸ்மல்லாஹி ஃபி அய்யாமின் மஅலூமாத். ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நாட்களிலே அல்லாஹுவை அவனுடைய அடியார்கள் நினைவு கூறுவார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அந்த ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள் என்ன நாட்கள்? அல்லாஹ் வெளிப்படையாக சொல்லல, அல்லாஹ் தஆலா மறைமுகமாக சொல்லுகின்றான். அந்த ஆயத்தினுடைய விரிவுரையாளர்கள், தஃப்சீர் இமாம் பெருமக்களிலே இமாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த குறிப்பிட்ட நாட்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற அந்த நாட்கள் இருக்குதே, அது துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள் என்பதாக சொல்லுகிறார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு. அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்திலே தன்னுடைய கண்ணியமிக்க குர்ஆனின் மீது சத்தியம் செய்து அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வல் ஃபஜ்ர், அதிகாலையின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர், 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பிற்குரியவர்களே, இந்த வசனத்தினுடைய விரிவுரையாளர்கள் தாபியின் பெருமக்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் தஆலா வலயாலின் அஷ்ர் என்று அல்லாஹ் தஆலா 10 இரவுகளின் மீது சத்தியம் செய்தானே, அது ரமலானினுடைய கடைசி 10 இரவு கிடையாது. ரமலானினுடைய கடைசி 10 இரவுகளை காட்டிலும் துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 இருக்குதே, அது அதை காட்டிலும் சிறப்புக்குரியது என்பதாக சொன்னார். பண்பார்ந்தவர்களே, நாம் ஒரு விஷயத்தை நாம் இந்த இடத்துல சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சாதாரணமாக ஒரு பொருளின் மீது சத்தியம் செய்ய மாட்டான். ஒரு பொருளின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான், வலயாலின் அஷ்ர், 10 இரவுகளில் 10 நாட்களின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் என்றால் அந்த பொருளிற்கு எந்த அளவுக்கு மகத்துவம் இருக்கும், எந்த அளவுக்கு கண்ணியம் இருக்கும். அப்ப அந்த கண்ணியத்தை வெளிப்படுத்துவதற்காக அல்லாஹ் தஆலா வலயாலின் அஷ்ர் என்று அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்து சொல்லி காட்டுகிறான். அன்பிற்குரியவர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல்ஹஜ்ஜினுடைய அந்த முதல் 10 நாட்களுடைய சிறப்பை குறித்து சொன்னார்கள் என்றால், மா அமிலு ஃபி அய்யாமின் அஃலலு மின்ஹா ஃபி ஹாதிஹி, மா அமிலு ஃபி அய்யாமின் அஃலலு மின்ஹா ஃபி ஹாதிஹி. இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள் இருக்கிறது, இந்த முதல் 10 நாட்களிலே நாம் செய்கின்ற அமல்கள், நாம் திக்ர் செய்கிறோம், நாம் தொழுகிறோம், நாம் எவ்வளவோ நன்மைகளை செய்கிறோம், இந்த முதல் 10 நாட்களிலே நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு சமமாக வேறு எந்த நாட்களிலும் நாம் செய்யக்கூடிய அமல்கள் ஈடாகாது என்பதாக சொன்னார்கள். இந்த முதல் 10 நாட்களிலே நாம் செய்யக்கூடிய அமல்களுடைய சிறப்பு வேறு எந்த நாட்களிலும் நாம் செய்யக்கூடிய அமல்களுடைய சிறப்பிற்கு ஈடாகாது என்பதாக சொன்னார்கள் என்றால், அன்பிற்குரியவர்களே, எந்த அளவுக்குன்னா ரமலானினுடைய கடைசி 10 வருகின்ற லைலத்துல் கத்ருக்கு நிகரான நன்மைகள் இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 கிடைக்கும் என்பதாக சொல்லுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நாம் சிந்திக்க வேண்டும். அந்த சமயத்தில் பெருமானார் சொன்ன உடனே ஒரு நபித்தோழர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், வலா ஜிஹாதுன் ஃபீ சபீலில்லாஹ் யா ரசூலல்லாஹ். அப்ப அல்லாஹ்வினுடைய பாதையிலே போர் புரிவதை காட்டிலும் இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள் அவ்வளவு சிறந்ததா என்பதாக கேட்கும் பொழுது பெருமானார் சொன்னார்கள், ஆமாம், அதை காட்டிலும் சிறப்புக்குரியது இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள். ஆனால் ஒரு நிபந்தனை, ஒருவர் அல்லாஹ்வினுடைய பாதையிலே போர் தொடுப்பதற்காக போகிறார், அந்த நேரத்திலே அவர் அங்கே சென்று அங்கே ஷஹீதாகுகிறார். அங்கே ஷஹீதாகிவிட்டு அவருடைய பொருளும் அவருடைய அந்த உடலும் வீடு திரும்பவில்லை என்று சொன்னால் அந்த நன்மைக்கு ஈடாக இந்த உலகத்தில் வேறு எந்த விதமான நன்மையும் கிடையாது. அதற்கு பிறகு ஒரு நன்மை இருக்கிறது என்றால் அது இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்களிலே நாம் செய்யக்கூடிய அமல்கள் தான் என்பதாக சொன்னார்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே, அப்ப இந்த 10 நாட்களை நாம் எப்படி கழிக்க வேண்டும்? வரக்கூடிய இந்த 10 நாட்கள் துல்ஹஜ்ஜினுடைய 10 நாட்களை நாம் திக்ரிலேயே, நாம் தொழுகையிலேயே, முழுக்க நாம் அல்லாஹ்வினுடைய இபாதத்திலேயே நாம் கழிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்கள், ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தினுடைய மக்கள்
இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்களினுடைய அந்த அறிவு இல்லாமல் இருக்கிறார்கள், அந்த சிந்தனை இல்லாமல் இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நாம் பிற மக்களுக்கு நாம் இந்த விஷயங்களை எல்லாம் நாம் எத்தி வைக்க வேண்டும். எந்த அளவுக்குன்னா இந்த துல்ஹஜ்ஜினுடைய மாதத்திற்கு எப்படி இப்படிப்பட்ட சிறப்பு வந்தது? யாராவது யோசிச்சிருக்கீங்களா? எப்படி இப்படிப்பட்ட சிறப்பு இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்களுக்கு கிடைச்சது என்பதாக யோசிக்கும் பொழுது நமக்கு அதற்கான விடை கிடைக்குகிறது. எல்லா அமல்களை காட்டிலும் அமல்களுக்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடிய அமல் இந்த துல்ஹஜ்ஜினுடைய மாதத்திலே நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். அல்லாமா இமாமுனா ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள் இருக்குது, இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்களிலே நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்கள், இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்களிலே நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் இருக்குது, அது அல்லாஹ்விற்கு மிகவும் அல்லாஹ் தஆலா உடனே கபூலாக்கி விடுகிறான். அன்பார்ந்தவர்களே, எந்த அளவுக்கு சொல்லுகிறார்கள் என்றால் ஃபஃபீஹல் ஹஜ், அதாவது ஒருத்தர் நோன்பினுடைய மாதத்திலே ஒருவர் நோன்பு மட்டும்தான் வைக்க முடியும், நோன்பு வைக்க முடியும், தொழுக முடியும், சதகா கொடுக்க முடியும். ஆனால் நோன்பினுடைய மாதத்திலே ஒருவரால் ஹஜ் செய்ய முடியாது. ஆனால் துல்ஹஜ்ஜினுடைய மாதத்திலே அந்த 10 நாட்களிலே நம்மால் நோன்பு நோக்க முடியும். அல்லாமா ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபஃபீஹல் ஹஜ், இந்த மாதத்திலே நம்மால் ஹஜ் செய்ய முடியும், வஸ்ஸலா நம்மால் தொழுக முடியும், வஸ்ஸதகா நம்மால் தான தர்மங்கள் செய்ய முடியும். இப்படி அல்லாஹ்வை வழிபடக்கூடிய எல்லா விதமான வணக்க வழிபாடுகளையும் இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்களிலே நாம் எல்லா விதமான வணக்க வழிபாடுகளையும் நம்மால் செய்ய முடியும். ஆக இந்த துல்ஹஜ்ஜினுடைய மாதம் அந்த முதல் 10 நாட்களிலேயே சிறந்த நாட்களாக கருதப்படுகிறது. ஆக அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய சமூகத்தினுடைய மக்கள் இந்த துல்ஹஜ்ஜினுடைய மாதத்திற்கு நெருக்கமாக ஆகிவிட்டோம். அனைவரும் ஹஜ் செய்வதற்காக தயாராக இருக்கிறார்கள். ரமலான் அந்த துல்ஹஜ்ஜினுடைய 9வது நாள், அந்த 9வது நாள் அவர்கள் அந்த நாட்களை நிறைவு செய்து அடுத்த நாள் ஹஜ் செய்வதற்காக தயாராக இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுடைய ஹஜ்ஜை மக்பூலான மப்ரூரான ஹஜ்ஜாக ஆக்கி அருள் புரிவானாக. உதவனாகிய அல்லாஹ் இந்த வருடத்திலே யார் யாரெல்லாம் ஹஜ் செய்ய முடியாமல் ஆனார்களோ அல்லாஹு தஆலா அடுத்த வருடம் அவர்களுக்கு ஹஜ் செய்யக்கூடிய பெரும் நசீபை அல்லாஹ் தருவானாக. அதுபோல வாழ்க்கையிலே ஒரு நாளாவது ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய அந்த நல்ல பெரும் நசீபை உதவனாகிய அல்லாஹ் நம் அத்துணை நபர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.